கதையோட ஓப்பனிங்ல இங்க அப்படியே காலையில விடியிற மாரி காமிக்கிறாங்க. அப்ப நருன்ற ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே பாக்குது. எல்லாருமே அன்றாட வேலைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சாப்பிடுறதுக்கான காய்கறிங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போய் எடுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அங்க ஒரு மரத்த பாக்குது. பார்த்துட்டு உடனே இந்த பொண்ணுகிட்ட இருக்கிற கோடாலிய வச்சு ட்ரெய்னிங் எடுத்துக்குது. இந்த பொண்ணுக்கு ஹண்டிங் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும் போல. இப்படி இந்த பொண்ணு இந்த கோடாலிய வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு எதையோ பாக்குது. உடனே இந்த பொண்ணுகிட்ட இருக்கிற நாய்கிட்ட ஏதோ செய்கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றா. சொல்லிட்டு இந்த பொண்ணு பொறுமையா கோடாலிய வச்சு எந்திரிக்கும்போது, பார்த்தா தெரியுது அங்க ஒரு மான் இருக்கு போல. அத ஹண்டிங் பண்ணலாம்னு போறப்போ, அப்ப மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மான் அங்கிருந்து அலர்ட் ஆயி ஓட ஆரம்பிக்குது. இந்த நாய் அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மான தொரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது, இந்த நாய் வந்துட்டு ஒரு ட்ராப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது. இந்த நாயோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசிரி. இந்த பொண்ணு இந்த நாய் இந்த ட்ராப்ல இருந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் வானத்துல ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வானத்த வந்து பாக்குது. அப்படி பார்த்தா வானத்துல ஏதோ போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட இத பாரு நான் வேட்டைக்கு ரெடி ஆயிட்டேன். நீ அடுத்தபடி வேட்டைக்கு போனனா நீ என்னையும் கூட்டு போணும்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் இத பாருமா அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்கள வேட்டையாட வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு அவங்க அண்ணன் சொல்றான். அப்போ வானத்துல ஏதோ ஒண்ணு போச்சுன்னு சொன்னல அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ஒரு பிரெடக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இறக்கி விட்டு போயிருக்கு. இப்போ எப்படி இந்த பொண்ணு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஆரஞ்சு கலர் பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிச்சு ஒரு சின்ன பையில போட்டு வச்சுக்குது. அப்ப அங்க காட்டுல எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்கும்போது காட்டுல யாரையோ சிங்கம் அடிச்சிருச்சான்னு சொன்ன உடனே இப்போ அந்த பொண்ணு போய் பாக்குது. அப்படி பார்த்தா அவனுக்கு இன்னும் மூச்சு இருக்குன்னு இந்த பொண்ணு சொன்ன உடனே அங்க இருக்கிற மரக்கட்டைகள் எல்லாரும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடிப்பட்டவனை தூக்கிட்டு போறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அண்ணா அவங்களும் சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு வரும்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. அப்ப காட்டுல ஏதோ சிவப்பு கலர் வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணு டைவர்ட் ஆகி அந்த சிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம்னு வரப்போ அந்த பொண்ணு மரத்துல இருந்து கீழே விழுந்துருது. இப்போ டப்புன்னு பிளாங்க் அவுட்டா காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா அவங்க அண்ணன் அந்த சிங்கத்தை வேட்டையாடி ஊருக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரான். அப்படி எடுத்துட்டு வந்த உடனே ஊர் மக்கள்லாம் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்க எல்லாருமே ஆட்டம் பாட்டமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்க அண்ணன் கிட்ட இதை பாரு அந்த காட்டுல வேற என்னமோ இருக்கு. கண்டிப்பா அது மனுஷன் இல்லன்னு சொன்ன உடனே என்னது மனுஷன் இல்ல இருந்த சிங்கத்தை நான் வேட்டையாட வந்துட்டேன். ஆமா நான் அவளை சொல்லி நீ வேட்டையாட போனால உனக்கு எவ்வளவு தைரியம் இனிமேல் நீ வேட்டையெல்லாம் ஆட போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க தங்கச்சி இது சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லுது. மறுநாள் காலையில அந்த நருன்ற பொண்ணு அந்த காட்டுல வரணும்னு இருக்கு அது கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லி இந்த பொண்ணு வேட்டைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்படி இந்த பொண்ணு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பச்சை கலர் பிளட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்குறா. அப்படி இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற கால் தடத்தை பார்த்துட்டு உடனே ஒரு குச்சி எடுத்து வந்து மெஷர் பண்ணி பாக்குறா. பார்த்தா அது கண்டிப்பா மிருகத்தோட கால் தடம் மட்டும் இல்லன்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஒன்ஸோட டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.